மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யறதே ரெஸ்ட் மாதிரி தான். பிசினஸ் எப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒண்ணோ அதே மாதிரி இது எல்லாமே எனக்கு பிடிச்ச வேலை தான். யாரு? மாப்பிள்ள கூப்பிடுறாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. அது ஒண்ணு இல்ல, நமக்கு சப்ளை பண்ற சில்க் சப்ளையர் கால் பண்ணிருந்தாரு. சம்மர் டைம்ங்கிறதுனால சில்க்ஸ் இந்த மாசம் ப்ரொடக்ஷன் 30 யூனிட் கம்மியா இருக்குமா. எப்பவும் வர ஸ்டாக்கை விட 30 யூனிட் கம்மியா தான் வரும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. சரிங்க மாப்பிள்ள, அந்த 30 யூனிட்ட வேற சப்ளையர் கிட்ட வாங்கிக்கலாம். குவாலிட்டி குறையாம பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. சரி, ஷாப் எப்படி போகுது? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அந்த வான்மதி அனுப்பி விட்டுட்டு வீட்டுல ஜாலியா உட்காந்து கேள்வியா கேக்குறீங்க. இப்போ உங்களை சூடாக்க பாருங்க. அத்தை, நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க என்னைய வச்சு வான்மதியை கடைக்கு அனுப்பி வச்சீங்கன்னு தெரியல. ஆனா வான்மதி வந்ததுல இருந்து மொத்த டெக்டைல்ஸும் பரபரப்பா வேலை பாக்குது. அது மட்டும் இல்ல, வான்மதி எது பண்ணாலும் அது பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட் இருக்கு. அப்படியா மாப்பிள்ள? ஆமா அத்தை. சிஸ்டர் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் என்னமா வேலை வாங்குறாங்க, மாஸ் காட்டுறாங்க. அத்தை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு அடுத்தது அவங்க தான் போல. சந்தோஷம் மாப்பிள்ள. கொடுத்த பொறுப்ப வான்மதி நல்லா பண்றானா எனக்கு அது பெருமை தானே. கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் இவங்கள வாங்கலான்னு பார்த்தா இவங்க என்ன இவ்வளவு கூலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை. அப்புறம் அத்தை, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பாருங்க. நான் ஏன் வான்மதி சிஸ்டர் இவ்வளவு பெருமையா பேசுறேன்னு உங்களுக்கே புரியும். என்ன நம்மள மாப்பிள்ள இவ்வளவு தூரம் வான்மதிய புகழ்ந்து பேசுறாரு? அப்படி என்ன பண்ண அவ? தெரியலையேக்கா, இருங்க பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல மனசு படைச்சவங்கள பத்தின வீடியோ தான் இது. அண்ணாமலை சில்க்ஸ்ல ஒரு பாட்டி அம்மா ஒரு புடவைய பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க. ஒய்ஃப்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு போய் 5000 ரூபாய் புடவைய 700 ரூபாய்க்கு கேக்குறாரு. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஷாப்போட எச்ஆரா இருக்கிற வான்மதின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க.